மானியம் என்பது 10,000 வந்து கொடுத்திருக்காரு. 25,000 35,000 மானியம் கொடுத்திருக்காரு. இல்ல இதுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் கூட ஹஜ் புனித பயணம் செய்யணும்னு விரும்புவான். ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஹஜ் புனித பயணம் செய்யணுன்றப்போ வசதி இருந்தால் மட்டும்தான் போக சொன்னாங்க குரான்ல. ஆனா இன்னைக்கு எல்லா இஸ்லாமியர்களும் சாதாரண ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கூட இன்னைக்கு ஹஜ் புனித பயணம் செய்ய இது உதவும். இது போக எங்களுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் முதல்வர் அவர்கள் வந்து ஷாஜகான் ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு. அந்த பாசம் என்னன்னு தெரியல. அமைச்சர் ஷாஜகான் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நிச்சயமா சிறுபான்மையுடைய மானிய கோரிக்கை வந்து எங்களுக்கு மீலாது நபி 26ஆம் தேதிக்கு மேல வருதுன்னு நினைக்கிறேன். மீலாது நபி அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் பரிசாக சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை நலத்துறையின் சார்பாக இன்னும் நிறைய திட்டங்களை கொடுப்பார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த உதவித்தொகையெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காரு. சங்கங்கள் மூலியமா வந்து உதவித்தொகையை அறிவிச்சிருக்காரு. இஸ்லாமிய பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள் அந்த சங்கங்களின் சார்பாக அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நிதி தரன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மாதிரி இஸ்லாமிய பெண்கள் கிறிஸ்துவ பெண்களுக்கெல்லாம் நீங்க அந்த சங்கங்கள் மூலம் நிதி அவங்க நலத்திட்டங்கள் பண்றதுக்கு நிதி ஒதுக்கும் போது அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் நிதி கொடுக்கறதுக்கு பெரிய வாய்ப்பா அமையும். ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து நிறைய பட்ஜெட் நான் பார்த்திருக்கேன். இந்த கவர்மெண்ட்ல புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா காலத்திலிருந்து நிறைய பட்ஜெட்டை பார்த்திருக்கேன். பட் இஸ்லாமியர்களுக்கு என்று சிறுபான்மை மக்களுக்கு என்று ஒரு தனி கவனம் செலுத்தி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது போக முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து அந்த ஷாஜகான்ற அந்த பேர்ல இருக்க அமைச்சரை நீங்க தேர்ந்தெடுத்து ஷாஜகான்ற படத்தை நீங்க நடிச்சதுனால என்னன்னு தெரியல அவர் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் அது ரொம்ப பெரிய விஷயம் சார். 25,000 கொடுக்குற இடத்துல வந்து ஒரு 5,000 30,000 கொடுக்கலாம். 35,000 கொடுக்குறப்ப இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து 35,000 ரூபாய் பணம் மானியம் கிடைக்கிறப்ப அவங்க போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே போகலாம் சார். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகணுன்றது இஸ்லாமியராக பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை. அவனுடைய அந்த இறுதி கடமையை நிறைவேற்றத்துக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கிறப்போ என் சார்பாகவும் அல்லாவின் சார்பாக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் இந்த பட்ஜெட்டை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கலந்து சேர்த்து எடுத்த ஒரு கலவையா தான் இந்த பட்ஜெட் இருக்கு. சொல்லுவாங்க லட்டுலேயே அது பெஸ்ட் லட்டு திருப்பதி லட்டு தான். அந்த திருப்பதி லட்டு மாதிரி தான் தலைவர் வந்து திருப்பதின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த திருப்பதி லட்டு மாதிரி தான் ரொம்ப சுவையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பட்ஜெட்டை வந்து அனைத்து மக்களும் ஏற்றுக்குவாங்க சார்.